பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்வி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையே தோல்வியா இருக்குது. நான் எது செஞ்சாலும் அது தோல்வியில தான் போய் முடியுது. இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் எது செஞ்சாலும் ஒரு தோல்வி. என் படிப்புல தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி, நான் செய்ற வேலையில தோல்வி, நான் எந்த காரியம் பண்ணாலும், எந்த பக்கம் நான் போனாலும் எனக்கு ஒரு தோல்வி, ஃபெயிலியர், நஷ்டம் தான். எந்த காரியத்துல எனக்கு ஒரு சக்சஸே இல்ல, எனக்கு ஒரு ஜெயமே பார்க்க முடியுதுல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயித்து தரப்போகிறேன். வேதத்துல ப்ரோவர்ப்ஸ் 21:31 எப்படியாய் சொல்லுகிறது, ஜெயமும் கர்த்தரால் வரும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எந்த காரியத்துல நீ தோல்விப்பட்டு இருக்கிறாயா? அதை நினைத்து நீங்க அநேக காரியங்களை குறித்து நீங்க குழம்பி போயிருக்கிறீங்களே. சில பேருக்குள்ளாக நான் ஏன் வாழணும் அப்படின்னு கூட நீங்க நினைத்து நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா எது செஞ்சாலும் தோல்வி. மனுஷர்கள் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி அவமானமா நினைக்கிறாங்களே, என்னை குறித்து கேவலமா பேசுறாங்களே, நான் ஏன் வாழணும், நான் எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில ஒரு தோல்வி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்களே பார்த்து சொல்றாரு, இன்னிலிருந்து நீங்க செய்கிற காரியத்துல இருந்து கர்த்தர் ஜெயம் தர போகிறார். ஏன்னா அவர் ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தை கேட்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய ஜெயம் தரப்போகிறேன். ஏன்னா ஜெயம் நம்மளுக்கு மனுஷிட்ட இருந்து வருது இல்லைங்க. இல்ல இல்ல நம்முடைய சொந்த பலத்தினால் நமக்கு ஜெயம் வருது இல்ல. நம்ம படைத்த தேவனிடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வரும். நீங்க செய்கிறதான ஒவ்வொரு காரியத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவாரு. எந்தெந்த காரியத்துல இந்த நாள்ல உங்களுக்கு ஜெயம் வேணுமோ, உங்க படிப்பு காரியத்துல ஒரு ஜெயம் வேணுமா, இல்ல இல்ல நீங்க செய்யற வேலை செய்யறதுல உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணுமா, இல்ல உங்க குடும்ப ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணுமா? எல்லா பக்கமும் எனக்கு ஒரு தோல்வியாக தான் இருக்குது. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே முடிஞ்ச மாரி இருக்குது. ஆனா திடீர்னு அதுல ஒரு தோல்வி, ஒரு லாஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில நான் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தரப்போகிறேன். மனுஷன் நமக்கு தராத ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா அவர் ஜெயத்தை தருபவர். இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கும்போதே எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேணுமோ, இந்த ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுங்க, இசப்பா நீங்க ஜெயத்தை தருகிறவர், எனக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயம் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைக வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நீங்க தரபடியானுங்க ஜெபிக்கிறப்பா. என் வாழ்க்கையில சப்பா ஒரு தோல்வி, சப்பா நான் செய்கிற பிஸ்னஸ்ல தோல்வி, என் படிப்புல ஒரு அப்பா ஒரு தோல்வி, நான் அப்பா எங்க போனாலும் அப்பா ஒரு தோல்வியை நான் கண்டு கொண்டு இருக்கிறேன், நான் ஏன் வாழணும் அப்படின்னு ஏசப்பா அநேக உள்ளங்களை ஏசப்பா ஒரு குழப்பங்கள் இருக்கிறது ராமே. ஏசப்பா இந்த நாளில் கூட எல்லாருக்கும் அப்பா ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை ஏசப்பா தோல்விப்பட்டு இருக்கிறாங்களோ அதே காரியத்துல ஏசப்பா அவங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா ஜாதிகள் மத்தியில ஏசப்பா உயர்ந்து வைக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெய கொடுக்கிற தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.